பயோ ரெமிடியேஷன் பார்த்தோம் இல்லையாம்மா போன கிளாஸில் அதோட தொடர்ச்சி தான் இது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல் பயோ ரெமிடியேஷன் டெக்னாலஜியில் என்னென்ன பயோ ரெமிடியேஷன் இருக்குது, பிளான்ட்டை வச்சு செய்கிறோமா, ஃபங்கஸை வச்சு செய்கிறோமா, பாக்டீரியா வச்சு செய்கிறோமா அப்படிங்கிறது தான். ஃபைட்டோ ரெமிடியேஷனாக சரி பண்ணுறதல். ரெமிடி என்னன்னு, அதுக்கு என்ன ரெமிடின்னு கேட்போம்னா எப்படி சரி செய்கிறது அப்படின்னு. ஃபைட்டோ ரெமிடியேஷன் பிளான்ட்டை வச்சு சரி செய்கிறதல். பிளான்ஸ் டு பிரிங் அபவுட் ரெமிடியேஷன் டு என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பொல்யூட்டனை பிளான்ட்டை வச்சு சரி பண்ணோம்னா அதுக்கு ஃபைட்டோ ரெமிடியேஷன். அடுத்து மைக்ரோ ரெமிடியேஷனுங்கிறது ஃபங்கஸ் பூஞ்சைகளை வச்சு செய்கிறது. மைக்காலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஃபங்கஸ். ரெமிடியேஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். மைக்கோரைசா அப்படிங்கிறக்கூடிய வேரில் இருக்கக்கூடிய ஃபங்கஸை வச்சு க்ளீனப் பண்ணுறது. பயோ வென்டிங் த ப்ராசஸ் இன்க்ரீஸ் த ஆக்சிஜன் ஏர் ஃப்ளோ, அக்சலரேட் த டீக்ரடேஷன் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். ஆக்சிஜனை காற்றில் நிறைய உருவாக்கி அது மரங்கள்லாம் வளர்க்குறோம்ல, அதுதான் என்விரான்மெண்டல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. பயோ லீச்சிங்னா உயிர் வழி கரைத்து பிரித்தல். மைக்ரோ ஆர்கானிஸை பயன்படுத்தி மெட்டலில் பிரேக்கப் பண்ணி பொல்யூட்டனை பிரேக்கப் பண்ணி கண்டாமினேட் சைட்னால் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய இடம், பெரிய பெரிய தொழிற்சாலைலேருந்து கன உலோகங்கள்லாம் மெட்டல்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதை பிரேக்கப் பண்ணி மண்ணோட மண்ணாக சிதைக்க வைக்கிறது. அடுத்து பயோ ஆக்மெண்டேஷன்னா செலக்டட் மைக்ரோ ஸ்பீடப் அந்த டீக்ரடேஷனாக சிதைவிடுறது, மண்ணோட மண்ணாக மக்க போகிறது. அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக சில பாக்டீரியா ஃபங்கஸை யூஸ் பண்ணுவாங்க, அது பயோ ஆக்மெண்டேஷன். அடுத்து கம்போஸ்டிங்னா உரம். நம்ம ஒன்றுமே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் நிறைய சாண எரிவாயு, சாணம், மாட்டு சாணம், ஆட்டு சாணத்தெலாம் கொண்டு போகும்போது டீக்ரேட் ஆகி அது மண்ணுக்கு உரமாக கிடைக்குது இல்லையா. வீட்டிலேருந்து வர கழிவுகள், இந்த மீன் மார்க்கெட்லேருந்து வர கழிவுகள், மட்டன் ஷாப்லேருந்து வர கழிவுகளை உரமாக மாற்றுறதுக்கும் சில பாக்டீரியா பயன்படுத்துகிறோம். மைக்ரோப்ஸ் அப்படின்னாவே பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கி இதெல்லாம் தான் வர ஆல்கே, இதெல்லாம் மைக்ரோப்ஸ். டு மென்னூர் உரமாக மாற்றக்கூடியது, அது கம்போஸ்டிங். அடுத்து ரைசோ ஃபில்ட்ரேஷன் வேரில் வடிகட்டுதல். வேர்லேயே வடிகட்டி கொடுத்துருவோம் மண்ணில். அப்டேக் த மெட்டல்ஸ் ஆர் டீக்ரடேஷன் ஆஃப் ஆர்கானிக் அமௌண்ட் ரைசோபியர் வேரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிஸை அங்கேயே மெட்டலை டீக்ரேட் பண்ணிவிடும். அடுத்து ரைசோ ஸ்டிமுலேஷன். வேரில் இருக்க சில ஆல்கை, பாக்டீரியா எல்லாம் சொல்லும் அந்த வளர விடாமல் ரைசோஃபியர் இந்த பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டீரியலே வேரிலே ரைசோஃபியர்லேயே என்ன செஞ்சிடும், மண்ணோட மண்ணாக மக்க வச்சிடும். இதுதான் டெக்னாலஜி. என்னென்ன டெக்னாலஜி பார்த்தோம்? ஃபைட்டோ ரெமிடியேஷன், மைக்ரோ ரெமிடியேஷன், பயோவென்டிங், பயோ லீச்சிங், பயோ ஆக்மெண்டேஷன், கம்போஸ்டிங், ரைசோ ஃபில்ட்ரேஷன், ரைசோ ஸ்டிமுலேஷன். பயோ ரெமிடியேஷனில் டெக்னாலஜின்னு கேட்டாக்கா இதுதான். ஓகேம்மா?